லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. சரி பொண்டாட்டி செஞ்சதை சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி தட்டை போடுறாளுங்க. தட்டுக்கு மேல பச்சையா தலைக்கு வைக்கிற அரப்பு மாதிரி ஒன்ன பொத்துன்னு போடுறாளுங்க. என்னடி இதுன்னு கேட்டா புதினா சட்னி மூளைக்கு நல்லதுங்கிறாளுங்க. அதெல்லாம் மூளை இல்லாதவனுக்கு இல்ல, நமக்கு தான் மூளை டெப்போ கணக்குல இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அவ கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்ல? பேசாம ஹோட்டலுக்கு போய் 5 ரூபாயை விட்டு எறிஞ்சா டேபிளுக்கு முன்னாடி வந்து அண்ணே வாங்க, அண்ணே உட்காருங்க, அண்ணே என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறான். அட ஒரு இட்லியோ தோசையோ பொங்கலோ பூரியோ புட்டு போட்டுட்டு போங்கடே. பொண்டாட்டி அதுக்குடா பொண்டாட்டி. ஏய் இலைய போடு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு. கவுண்டர் இருக்கே கவுண்டரா? சரி போய் எடுத்துட்டு வா. போடா டேய் வாடா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. டீ காஃபியாவது இருக்கா? டீ இருக்கு, பால் இல்ல. காபி இருக்கு, சக்கரை இல்ல. குடிக்க கொஞ்சம் பச்சை தண்ணியாவது. தண்ணி இருக்கு, டம்ளர் இல்ல. இதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல வச்சிட்டு ஏன்டா நடத்துறீங்க? ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிட்டு வெளியூர் ஓடி போய். சாவி இருக்கு, பூட்டு இல்ல. அட கொல்லாம அவன ஹோட்டல் ஆட வச்சிருக்கீங்க. ஹோட்டல் உங்களுக்கு ஒரு கல்லா போட்டு ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் கேட்டா என்ன என்கிட்டயே பயிலாடா இது? அடுக்கு மொழி பேசுற நீ என்ன கம்பனா இல்ல காலமேக புலவனா? டேய் நாங்கெல்லாம் வீர பரம்பரைடா. வீச்சரிவாள் எடுத்துட்டு வீதிக்கு வந்தோம்னா எத்தனை தலை போகுதுன்னு எங்களுக்கே தெரியாதடா. இதுக்கு பயந்துட்டு என் பொண்டாட்டி அரிவாள் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாடா. இதெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க சார். என்னடா என்ன உன் பிரச்சனை? எல்லா சாமானையும் அடிச்சு உடைச்சிட்டீங்க, அதுக்கு நஷ்டஈடா பணம். என்ன பாக்கெட் இருக்கு, பணம் இல்ல. டேய் இதெல்லாம் வேற வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. என்னதா குழம்பு சப்புன்னு இருக்கு? எனக்கு குழம்பு கப்புன்னு இருக்கு. மாமா உங்களுக்கு நாக்கு சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. நாக்குல பட்டா சுருக்குன்னு இருக்கணும். ஏதாச்சும் கொண்டா. போய் 4 குண்டு சேர்த்துட்டு வா, நாக்கில வச்சு அடிச்சு விட்டுருவோம். சுருக்குன்னு கிடைக்க 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வாமா. முறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. இது நறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. மாமா இருங்க மாமா. மாமா எல்லாருக்கும் 2 கைனா உங்களுக்கு 3 கை மாமா. எப்படி மாப்ள? நம்பர் 1 மாமா வலது கை, நம்பர் 2 இடது கை மாமா, நம்பர் 3 வலக்கை மாமா. மாமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னொரு கை இருக்குது மாமா, அது லேட்டா வரும். எப்போ வரும்? பல்லெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் பொக்கை. அட சக்க அடிச்சாதான் சக்க. மாமா என்ன சோத்த குடலுக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டு வர்றீங்களா? 2 நாளா வேலைக்கார லீவு. இல்லன்னா அவன் கொண்டு போய் வச்சிட்டு வருவானா? என்னாச்சு? வெங்காயம் உரிக்குது மாப்ள. அட உரிக்காம தோளால பிடிச்சிக்கிறது. வெங்காயம் உரிச்சா கண்ணு காந்தாது. உன் மாமா பார்த்தா என்ன ஆகுறது? அவன் திட்டுவாமா. ஏன் தாத்தா மாமா நீங்களே ஊர்ல எல்லாருக்கும் ஆடு மாடு எல்லாம் வாங்கி தரீங்க, நான் ஆசைய வளர்க்க இந்த ஆட்டுக்குட்டி வாங்கிட்டாங்க. நீ ஆசைப்பட்டேன்னா உன் மாமா யானை குட்டியே வாங்கி கொடுப்பான். அவ்வளவு பெருசு உன்னால மேய்க்க முடியுமா? என்ன பேசுற நீ? தமிழ் தான் பேசுது. சும்மா மாப்ள. காத்து பட்டா கருத்து போவேன்னு வேலையை கட்டி மறைக்கிறான். முத்தத்துல அடிக்கிற வேல் முதுகுல பட்டா அவன் முகத்தை சுழிக்கிறான். ஆடு வேணுமா ஆடு? மாமா என்ன அதே இதையும் பேசிட்டு பாப்பாவுக்கு மாப்பிளை பார்த்து வந்தது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா உன் மாம உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுது. எஸ் மாப்பிள்ளைய நான் பாத்துட்டேன்ல. நானும் பார்த்தேன்ல. மகாராஷ்டிர மாதிரி இருக்கான். ஐயா உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஊருக்குள்ள அப்படி ஒரு பையனே கிடையாது. அது மட்டும் இல்ல, காணிகரை நிறைய இருக்கு. அதுக்கு நடு ஒரு பெரிய கேணியா இருக்குதுல்ல. மாடி வீடு இருக்கு. அதுக்கு ஏறி போறதுக்கு படிக்கட்டு இருக்குல்ல. மாமா என்ன இது மாப்பிளையோட படிப்பு சொல்லுங்க. படிப்பாது அதானே என்ன படிச்சா ஏது படிச்சான்னு எங்களுக்கே தெரியாது. கொல்ல படிப்பு படிச்சிருக்கா. ஆமா கொல்ல. ராணி மாதிரி வாழலாம். ஆமே உன் சம்மதத்தை கேக்குது. என்ன சொல்ற சொல்லம்? போக்கிழவா. மாமா பாப்பாவோட வெக்கத்தை பாத்தீங்களா? பாப்பா பொண்ணு வெக்கப்படுது, நீங்க மாமா வெக்கப்படுறீங்க.
டேய் இப்ப நாங்க என்ன கிளவி கிளவின்னு சொன்னோம், அது என்னடா காம்பவுண்டுக்குள்ள வந்தோன்னு சவுண்ட பலமா குடுக்குற? இறங்கடா கீழ. பாப்பா கம். நக்மா வளையல் இருக்காடா? இல்லைங்க. ஐஸ்வர்யா ராய் வளையல் இல்லைங்க. சிம்ரன் வளையல் அதுவும் இல்லைங்க. என்னடா எதை கேட்டாலும் லொல்லைங்க லொல்லைங்கங்கற? கண்ணாடி வளையல் இருக்காடா? இருக்குங்க. மாமா மாமா எனக்கு கண்ணாடி வளையல் போட போடுற. சொல்லுங்க மாமா. கொல்லங்குடி கருப்பாய் வளையல் இருக்காடா? இருக்குங்க. கண்ணாடி வளையல பாப்பாவுக்கு போடு, கருப்பாய் வளையல இந்த பீப்பாய்க்கு போடு. பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா டோருங்கப்பா? மாப்பிள ஒன்னதான் பாக்க வர்றாரா? கை நிறைய வளையல் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணுமா? அப்படின்னா டோலாக்கு அந்த பக்கம் போய் வந்து டேய் ஏய், மாமா பாருங்க மாமா உங்க குழந்தைய பொண்ணு. டேய் போடா. அறிவுகட் நாய பாபாக்கு மலை பொண்ண கை வலிக்கிற மாதிரி போட்டு கண்ணு கலங்க வச்சுட்டாடா. எந்திரா எந்திரா. டேய் என் மாப்பிளைக்கு கோபம் வர வச்சிட்டியா? எப்படிடா பொம்பளைங்க கை சைஸ் தெரியாம எப்படிடா வளையல் போடலாம்? வளையல போடுற நீங்க விடுங்க மாமா. வளையல போடுறீ மாவனே. வளையல் வளையல் போடுறான்டா வளையல். பாப்பா அடிக்கடி பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல, மருமக மேல இருக்க பாசத்துல படக்குன்னு கையை நீட்டி விட்டா. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. சரிங்க. அளவு எல்லாம் உடைஞ்சு போச்சு. எம்புட்டாச்சு? 100 ரூபாச்சுங்க. நான் தரேனப்பா, நான் தரேன். இந்தா 150 வச்சுக்க. சந்தோஷமா போயிட்டு வா. வரேங்க. நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏயா பொம்பளைங்களுக்கு வளையல் போட்டா கை வலிக்காதா? பாப்பாவுக்கு சீக்கு வராம பாத்துக்கணும். இல்ல ஊசி போடுற டாக்டர் உதபட்டே சேர்த்து போயிருவான். தள்ளுடா, தள்ளுடா. யாரா யாரா தள்ளுடா. யாரா எங்க ஊர்ல மாடு தேட வந்தவன்? செத்த நேரம் நான் கண்ண சுத்திட்டேன், அதுக்குள்ள 5-6 ஆகி போச்சா? ஏய் நீ சின்ன பையன் ரொம்ப பேசுற. டேய் சுருட்ட கீழே போடுறா. ஏறி மிதிச்ச திங்கிறதுக்கு வாயும் இருக்காது பல்லும் இருக்காது. ஏப்பா கோடசாமி, எங்க ஊர் பெருங்கரையில ஒருத்தனுக்கு ஒரு பொருளை பிடிச்சிருந்தா கேட்க வேணாம், பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். சரி அவனுக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிடுவோம். ஒன்னா தாயா பிள்ளையா பக்கத்து ஊர்ல நம்ம வாழ்ந்துக்கு இருக்கப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டியாப்பா. ஏன் செஞ்ச? சரிப்பா நடந்து போச்சு. நாங்க அம்புட்டு தூரத்துல இருந்து வரோம். என்ன அபராதம்னு சொல்லுங்க, கட்டிட்டு போறோம். டேய் என்னடா பேச்சு பேசுற? மீச முடிய பிடிக்கிற தலையில சொட்ட விழுந்துன்னு பேசுறியா? அறிவில்லை உனக்கு? நீ குடுக்குற அபராத பணத்தை ஆளுக்கு 5-10 பிரிச்சு எடுத்து போறோமா? அப்ப மொத்தமா நீயே வச்சுக்கிற போறியா? டேய் இந்த முறப்பெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க மகனே. நாங்கெல்லாம் திருச்சூர் யானையவே குடிச்சாக்கல் கட்டி தோல் தூக்கிட்டு வந்தோம்டா. அது பொம்மையா இருக்கும்பா. அப்படின்னா அப்பளமா நொறுக்கி போயிருவடா. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமே நடக்காதுன்னு ஒரு உறுதி சொல்லிட்டு போங்க. மாப்ள என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சரின்ட்டு போவானுங்க, நாளைக்கு நம்ம பொண்டு பிள்ளைங்க ரோட்ல நடக்கும்போது காதல் கடத்துல இருக்கிறத அத்திட்டு போவானுங்க, தோடு தொங்கிட்டான புடிக்கிட்டு போவானுங்க. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். டேய், அக்கா பொங்க செம்புல பால் எடுத்துட்டு வா. அந்த ஊருக்குள்ள ஒரு பையன் 100 ஆள் பேச்ச ஒரு ஆள் பேசுவானே, அவன் பேர் என்னடா? உலக சித்தப்பு. அவன் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். அவனை சரி அதை விடு, இது சொந்த பிரச்சனை. அவன்கிட்ட நான் ஒண்டி மோதி பாத்துக்கிறேன். மாமா என்ன இது? யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கணும்னு தேங்க்ஸ் நீங்க சொல்லணும். கொடுத்த அக்காவங்க இருக்காங்கல்ல, அவங்க நோமன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஆமா, ஒரு சொம்பு தண்ணிக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போவாங்க. ஏன் கர்நாடகாக்கு போல? அதான் வருஷம் போறவங்க இல்லன்னு சொல்றாங்களே. ஹாய் சைலன்ஸ். இது ரொம்ப வயலன்ஸ். அம்மாவுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி, அதான் ஸ்வீட்டை லேசா டச் பண்ணி விட்டாரு. நான் பூந்து விளையாட்டுமா? சும்மா இருக்கு மாமா, வந்த இடத்துல தப்பா எடுத்துக்கு போறாங்க. அவங்க தப்பா எடுத்தாலும் சரி தவறு எடுத்தாலும் சரி, நான் பூந்து விளையாடத்தான் போறேன். விருந்தாக்குறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடலாமா? சாப்பிடு. என்னப்பா வர வாரத்துல நிச்சயத்தை முடிச்சுட்டு விருந்த எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா சரியா போச்சு. அப்ப சொன்னா சரிதான். அப்போ நாங்க வரோங்க. ஒரு நிமிஷங்க. ஏய், என்ன பஸ்ஸுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டியா? ஒரு நிமிஷம் உள்ள போறாங்க. இது வேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன வண்டா? இல்ல சவுண்ட். என்ன சவுண்ட்? பசி சவுண்ட். அட மாப்பிள காது கிட்ட வந்து வண்டு ரீங்கார விட்ட மாதிரி ஒரு சவுண்ட். என்ன சிரிப்பு மாமா? மாப்பிள சம்பந்தம் பேச வந்த இடத்துல கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால கை நனைக்க கூடாது மாமா. என் காதுக்குள்ள வண்டு கூடு கட்டுறது உறுதியாகி போச்சுடா. அட யார் உங்களை கைய நினைக்க சொன்னது? வேட்டியில் தொடச்சிட்டு போவோம். வேட்டி பார்த்தா மாமா துணியில் தொடச்சிட்டு போவோம். இது எங்க தோட்டத்துல பூத்தப்போ நானே என் கையால தொடுத்தது. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு இது முதல் சீதனமா இருக்கு. என்ன இது? மல்லிகை ஃப்ளவர். ஆமா, இது மேட் இன் யுஎஸ்ஏ. நம்ம ஊர்ல கிடைக்காது. உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியலடா. தமாஸ்கார புள்ள. நாங்க போயிட்டு வரேங்க. நான் இருந்து சாப்பிட்டு போறேனுங்க.
ஏத்தா எங்க உங்க அப்பா 2 நாள் ஆளே காணோம். வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க மாமா. ஆமா, துபாயில இவங்க அப்பாவுக்கு 4 எண்ணெய் கிணறு இருக்கு, அதுல இறைச்சி விக்க போயிருக்காரு. எங்க சாராயம் குடிச்சிட்டு தெரியும். ஏய் மாப்பிளை, ஏய் என்னையா ரொம்ப வெறப்பா முறப்பா போற? தங்கச்சி வந்திருக்குது, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. ஏன் நீங்க வாங்கன்னு கூப்பிட கூடாது? பெரிய சிவகங்கை போகிறாடி, ஒரு ஆள் வந்து வாங்க கூப்பிடுமா? அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியதானே. ஆடங்க அப்பா, இவர் பெரிய தீரன் திப்பு சுல்தான். இவர் வீரத்தை பாராட்டி என் தங்கச்சி வந்து அப்படியே மேல விழுந்து பொறலணுமாக்கு. இதுவும் முடிதா மாப்பிள? உன் ஒசரத்துக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே ஒன்னு ஒருத்தி கட்டிக்கிட்டான்னு வெய்ய, தினம் எப்படி வாங்க சாப்பிடுறதுக்கு? வாங்க பல்லு விளக்கலாம், வாங்க படுத்து தூங்கலாம். இப்படி எத்தனை நாளைக்கு தண்டாலும் பசிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா? பொண்ணை கொடுக்கும் போதே ஒரு சின்ன ஏணி சீதனமா கொடுக்கணும். ஆமா, இப்படி தோணி மாதிரி ஒரு தங்கச்சி பெத்து வச்சா ஏணியெல்லாம் கொடுக்கத்தான் செய்யணும். ஆத்தாடி ஆத்தாடி. எப்படி மாப்பிள இடி? தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ஜிம்முக்கு போயிட்டு இருக்குது. அது என்ன மாப்பிள, உங்க வீட்டுல ஒண்ணு ஒசரமா இருக்கிறீங்க, இல்லன்னா அகலமா இருக்கிறீங்க? யாரு? உங்க பெரியம்மா பொண்ணு, என் பொண்டாட்டி. குந்தாடி கருப்பி வாடி. அவ ஐட்டியும் வெயிட்டையும் நல்லா பாரு. இவள ஒரு சுத்தி வரணும்னா காலையில் டிபன் சாப்பிட்டு போட்டா மத்தியானம் தான் பொறுப்பு இடத்துக்கே வந்து சேருவோம். இவளோட நான் வாழ்க்கை நடத்துல அப்படி பார்த்தா நான் தான் பெரிய தியாகி. எப்படி எங்க ஜிம்மு? இந்தியாவிலே இவதான் பெரிய ஜிம்மு. போடி மாப்பிள. மாப்பிள, என் சின்னம்மா பொண்ணு தங்கச்சி கட்டிக்க மாப்பிள. அண்ணே நல்லா சொல்லுங்க. ஊருக்குள்ள இந்த பொண்ணு விட்டுட்டுன்னா நல்ல பொண்ணு கிடைக்காது ஐயா. நீங்க என்னதான் வில்லுப்பாட்டு பாடினால உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாருங்க மாமா, ஏன்டா என் மருமகள் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அவதானே, நீ தானே அவளை கட்டிக்கணும். முடியாதுப்பா. இது பாருங்க, நான் சொல்றத நிறுத்தாம 10 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்னது சொல்ல? ஊர்ல புருஷன். என்னது விளையல ஐயா? ஐயா, ஊர்ல இருக்கிற பூவரசெல்லாம் என் பூவரச ஐயா. சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை. கப்பன் வாங்கி கூப்பிடு பதிலடி சொல்றேன் பாருங்க. ஊர்ல இருக்கிற பூவரசல என் பூவரசு எப்படி? ஊர்ல இருக்கிற பூவரசல என் பூவரசு, ஊர்ல இருக்கிற பூவரசல என் பூவரசு, ஊருக்கு பூவரசல என் பூவரசு, ஊர்ல இருக்கிற பூவரசல என் பூவரசு, ஊர்ல இருக்கிற புருஷெல்லாம் என் புருஷங்கிற. இத நான் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஐயோ, இது தாங்க முடியல. யோ, நீ தப்பா கேட்ட. விடுகதை போட சொன்னா ஓசத்துக்கு நெடுகதை போட்ட. தங்கச்சி வாயில் சிக்கிட்டு வரமாட்டேங்குச்சு. பாருங்க அடி பைத்தியக்காரி, என் தம்பி கிட்ட பேசி நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேல இங்க நின்ன இன்னும் உன்னை கேவலப்படுத்திடுவான். வா நம்ம தண்ணிக்கு போலாம். பொடிப்படி அப்பல இந்த பாரு, இந்த ஆல்டா புல்டாப் எல்லாம் வேண்டாம். உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க. உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு ஊர் பையெல்லாம் உருண்டு வருவானுங்க. இது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க. சாக்கூர்ல நம்ம தம்பி இருக்கான், எங்க சின்னம்மா பையன் தான். சிவகங்கையில வாத்தியார் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேணா நம்ம கட்டி கொடுத்துருவோம். வாத்தியார் வேலை பாக்குறாருங்களா இல்ல வாத்தியார் கிட்ட வேலை பாக்குறாருங்களா? சாத்தமங்கலத்துல ஒரு பையன் இருக்கான், நம்ம தம்பி தம்பிச்சலன்னு ஒருத்தன். சென்னையில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, அவனுக்கு முடிச்சு வச்சிருவோம் நம்ம. தொழில் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க. ஆனா மாப்பிளைக்கு இங்கிலீஷ் நல்லா வருங்களா? எதுக்கு? இல்ல, நம்ம மாப்பிள்ளை 24 மணி நேரம் இங்கிலீஷ் தான் பேசுவான். தாயத்து கட்டிருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. வாயை திறந்துட்டா இங்கிலீஷ் பிச்சு 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 கொதறிடுவானுங்க. வெரி நாட்டி பாய்ங்க. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. ஐயா பம்பறது பார்த்தா ஐயாவுக்கு அது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறதுங்க. மாப்பிள மாம், மஞ்சள் கலர் சும்மா கும்முடு இருக்குதுப்பா. மல்லிகை நேரத்துக்கு எடுப்பா இருக்கும். இது என்ன விலைங்குது? 2500 ரூபாய் சார். 2500 நல்லா இருக்குது. ஆனா இதே கலர்ல ஒரு புடவை மல்லிகை இருக்குது இல்ல மாமா? புடவை பார்க்காம அங்க மட்டும் வேட்டையாட பாத்துருந்தா ஏடா தோலை புடிச்சிருந்தா? போடா போடா. என்ன சார் கிடைக்குது? இல்ல என்ன கல்யாணம் கேக்குறேன். இந்த புடவை பாருங்க சார். இது நல்லா இருக்குதுல்ல? இது நல்லா பளிச்சு இருக்குது. இது நல்லா தான் இருக்கு. இது என்ன விலைங்குது? 3500 ரூபாய் சார். 3500. போன தீபாவளிக்கு மல்லிகை இந்த கலர்ல தானே புடவை கட்டி இருக்குது. இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க சார். என்னப்பா விலை இது? 7100 ரூபாய் சார். ஆஹா. மாப்பிள, இந்த புடவை கூட என் தங்கச்சி கிட்ட பாத்திருப்பிய? ஆமா மாமா. மாமா எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? மாப்பிள, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு நானும் இப்படி புடவையை கசக்கி எடுத்து வந்தான். இப்போ இருக்கிறதையே கசக்கி கட்டிக்கிட்டேன். இந்தாடா, அவனுக்கு பிடிச்சத எடுத்து போடு. மாமா, நம்ம என்ன கிளி ஜோசி பார்க்க வந்திருக்கான். புடவை போடப்பா. பாருங்க. இது நல்லா இருக்கு. என்ன விலைப்பா? 8500 ரூபாய் சார். மாப்பிள, இதை விட ஒஸ்தி புடவை இந்த கடையில கிடையாது. பேசாம எடுத்துரு. ஆமா, தள்ளுபடி போக ஒரு விலையை சொல்லு. தள்ளுபடி போத்தா சார் 8500 ரூபாய். அப்ப மூக்கு பொடி போனா? தும்மல் தான். மாமா,
உங்க மகன் ரொம்ப பம்மலு. எப்பவுமே பளிச்சுன்னு பேசுறவன நம்பலாம், இப்படி பம்பி பம்பி பேசுறான் பாருங்க, அவனை நம்பவே கூட. மாப்பிள, உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன். அடி சாமி, உலக சொல்லுடி நீ. என் தங்கச்சி எதுக்கு வந்தா செவுத்து மேல இருக்கிற, குறுக்க வந்தா மரத்து மேல இருக்கிற. என் தங்கச்சி இவருக்கு பிடிக்கலையா? ஆனா புடவை மட்டும் கசக்கி கசக்கி எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறேன்? வசதி எடுத்தா உங்க தங்கச்சிக்கு பெருமை, இவர் மருமகளுக்கு பெருமை. அப்புறம் மடுறா மாடிடா மாடிங்கடா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா, ஜவுளி கடையில இதெல்லாம் சகஜம்ங்கண்ணா. மாமா, புடவைக்கு பணம் இருக்குல்ல? ஏன் இல்ல, நீங்க எல்லாம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா விட்டீங்க. நான் குறுக்க மறுக்க உண்டு இவன் ஒரு அப்பி சவுண்ட் பலமா கொடுத்துட்டேன். பணம் இல்லன்னு தெரிஞ்சது, என்ன கட்டி வச்சு நச்சிருவானுங்க. அதுக்காக கேட்டேன். பணம் இருக்கு. எதுக்கு நல்லா பாருங்க மாமா. அட இருக்கு மாப்ள. நான் மாட்டிக்குவேன், நீங்க பாருங்க மாமா. இருக்கு. டேய் தள்ளி உட்கார்றா, தள்ளி உட்கார்றா. என்ன கிட்ட வந்து உட்கார்ந்து போடா போடா. டேய் என்னடா லேட்டு? மடிங்கடா மடிங்கடா ராஸ்கல், மடிங்கடா. ஐயோ மாப்ள, என்ன மாமா? ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்கு. ஐயோ சாமி.